அந்த பேப்பர் விட்டு நம்ம தொடவே டச் பண்ணவே கூடாது. அப்போ தான் வந்து அது நமக்கு லைட்டிங் ஏரியா கிளியராக தெரியும். நம்ம எரேசர் யூஸ் பண்ணலை, ஸ்டம்ப் யூஸ் பண்ணலை. அப்போ எலக்ட்ரிக் எரேசர் எதுவுமே யூஸ் பண்ணாதப்ப நம்ம வந்து பேப்பர் வெயிட்டை வச்சு தான் நம்ம லைட்டிங் கொடுக்குறோம். அப்படின்றப்ப அந்த அந்த இடத்துல இங்கே எப்பயுமே லைட்டாக தான் டச் பண்ணணும், தவிர டார்க் அங்கே படாமல் பார்த்துக்கணும், டார்க் டோன்ஸ் வராமல் பார்த்துக்கணும். இந்த பெட்டல் அழகாக இந்த பெட்டல்லாம் அழகாக அப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி வரும். அந்த ஒரு நீங்கள் ரோசஸ் பார்க்கும்போதே தெரியும், அப்படியே அழகாக அப்படி பென் பண்ணி வரும். அந்த இடத்துல மட்டும் டார்க் டோன்ஸ், அதுக்கப்புறம் மிடில் டோன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் டார்க் டோன் அப்ளை பண்ணணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். டார்க் டோன் அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு மிடில் டோன் வராது, லைட் டோன் வராது. இந்த பெட்டல்ஸ் அப்படியே அந்த ஃபோல்டு, அந்த பெட்டல்ஸில் ஒரு 4 இல்லை 3 பெட்டல்ஸ், அப்படி 3 பெண்டு இருக்கும். 3 or 2 பெண்டு, இல்லைனா ஒரு பெண்டு வரும் ஒரு பிக் பெட்டல்ஸில். அது கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம டார்க்னஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது, இப்போ ஃபைனல் டச் அப்போ இன்னும் கிளியராக கொடுப்போம். இப்போ நம்ம ஷேடிங் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபைனல் டச் பண்ணும்போது அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு பெட்டலோட ஷேப்ஸ் வந்து இன்னும் கிளியராக தெரியணும்ல, அதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சுடுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. எல்லா ஃப்ளவர் வந்து ஒரே மாதிரி நமக்கு வரையணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஸ்டிப்லிங் மெத்தட், ஸ்கம்பிளிங், இப்போ நம்ம ஸ்கம்பிளிங் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்கு, சிக்சாக் லைன்ஸு, நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பெண்ட் கொடுக்கலாம். ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து ஹியூமனோட லிப்ஸோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த இதில் வர்ற அந்த ஷேடிங் தான், லைட்டிங் ஷேடிங்கும் அதோட லைன் ஸ்ட்ரோக்னால தான். லைன் ஸ்ட்ரோக்கு நம்ம வரையும் போது அதோட நேச்சுரல் வந்து ஹியூமன் லிப்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த ஷேடிங் வந்து நான் ஃபைனல் பண்ணும்போது நான் அதை டீச் பண்ணுறேன். வந்து ஹியூமன் லிப்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறாங்க, லிப்ஸோட வந்து எப்படி கம்பேர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இந்த பெட்டல்ஸை வச்சு உங்களுக்கு நான் ஃபைனல் டச் பண்ணும்போது நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் தான் ஃபைனல் பண்ணிடுவோம். அதை ஃபஸ்ட்டு இதை ஷேடிங்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். பிகினர் ஆர்டிஸ்ட்டுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ இமேஜினேஷன் பண்ணுறோமோ அவ்வளோ பிக்சர்ஸ் நம்ம வந்து க்ரியேட்டிவாக கொண்டு போக முடியும். ஒரு பிக்சர்ஸ் வந்து வரைஞ்சிட்டா அதை அப்படியே விடக்கூடாது, அது பேக்ரவுண்ட் வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணணும். பென்சில் ஷேடிங் எல்லாமே ஃபஸ்ட்டே கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாட்டர் கலரை யூஸ் பண்ணாலும் சரி, கிரேயான்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஆர்டிஸ்ட் லெவலில் தான் இருக்கும். அந்த நீங்கள் வரைகிற பிக்சர்ஸ் எல்லாமே ஆர்டிஸ்ட் லெவலில் தான் இருக்கும். கலர் காம்பினேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நான் வந்து ஒரு கிளாஸில் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கலர்ஸ் நம்ம போகவே இல்லை, பென்சில் ஷேடிங் கிளாஸஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கலர்ஸ் எடுக்கும்போது நான் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். நான் எப்படி கலர் செலக்ட் பண்ணணும், நம்ம இன்னும் டார்க்னஸ் கொடுக்கல. இப்போ நம்ம வெறும் இப்போ வந்து ஷேடிங் கொடுத்துட்ருக்கோம். செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம டச் பண்ணலை. செகண்ட் ஸ்டெப் ஆரம்பித்த பிறகு நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம
அந்த பெட்டலோட அந்த பெண்டிங் லைன்ஸ், சின்ன குட்டி குட்டி கர்வ் லைன்ஸ் எல்லாமே அப்போ தான் போடணும். ஏன் சேர்த்து போட மாட்டோன்றோம், ஒரே நேரத்தில் எல்லா பெட்டல்ஸும் வரையலான்னு பார்க்க. நம்ம வந்து நம்மளோட கிளாஸை வந்து ஒரு பென்சிலில் ஒரு பேப்பர் போதும், ஒரு பென்சில் போதும், தத்ரூபமாக வரையலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளாஸஸ் போடுறோம். அப்படின்றப்ப அந்த பென்சில் வந்து நமக்கு வந்து ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ஒரு பெட்டல்ஸை நம்ம முடிச்சோம்னா, ஒரே நேரத்தில் அந்த இடத்துலையே வந்து லைட் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம்னா, அந்த அடுத்த பெட்டல்ஸ்க்கு நம்ம போகும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, இதில் இந்த நம்ம எல்லா ஷேடிங் கொடுத்த பிறகு அதோட பென்சிலோட கார்பன்ஸ் வந்து இதாக ஆரம்பிச்சிடும். அந்த பென்சில் எல்லா இடத்துலையும் லீக்கேஜ் ஆகி, ஒரு பென் வந்து லீக்கேஜ் ஆகிறலாம் இப்படி இருக்கும், அது மாதிரி ஆகி அந்த பேப்பர்ஸை வேஸ்ட் பண்ணிடும். அப்புறம் அடுத்த லைட்டிங்கை வேஸ்ட் பண்ணிடும். அப்போ தான் அதனால தான் லைட்டிங் ஏரியா எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது கிளியராக இருக்கும். இது ஆக்சுவலாக ஈஸியாகவும் இருக்கும், ஒர்க்கும் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து டீட்டெயிலாக பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணிட்டதுனால நான் வந்து இந்த கிளாஸஸில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். உங்களுக்கு அதில் ரொம்ப டீட்டெயிலாக நான் அதில் டீச் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேசிக் வந்து ஷேடிங் கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக மிடில் டோன் வந்துருச்சு, லைட் டோன் வந்துருச்சு, டார்க் டோன் நம்ம லைட்டாக கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த டார்க் டோன் நமக்கு வந்து இன்னும் ரியல் தத்ரூபமாக வரைகிறதுக்கு இது வந்து நமக்கு கரெக்டாக வராது. இன்னும் நம்ம வந்து மோர் தென் டார்க்னஸ் நம்ம கொடுக்கணும். கொடுக்க தான் நமக்கு வந்து இன்னும் டெப்த்து கொடுத்து நேச்சுரல் ஃப்ளார்ஸ் வரும். இப்போ இந்த பெட்டல்ஸோட உங்களுக்கு அந்த இது கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ லைனாக அப்படி கொடுக்கணும். இதுதான் ஹியூமன் லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹியூமன் லிப்ஸ் மாதிரி நம்ம வரையணும் இந்த இடத்துல. அந்த பெட்டல்ஸ் நீங்கள் ரோஸ் பார்க்கும்போதே தெரியும். அந்த இதில் ஏதாவது டார்க் கலர் ரோசஸ்லாம் தெரியாது. ஆக்சுவலாக லைட் பிங்க்கு அண்டு ஆரஞ்சு பெட்டல், அது அப்புறம் ஸ்கின் டோன் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். அந்த ப்ளீச் கலர் சொல்லுவாங்க. ப்ளீச் கலர் அந்த ரோஸில் பார்க்கும்போது அந்த இடப்பட்ட ஹியூமன் லிப்ஸ் மாதிரியே வரும் பெட்டல்ஸ் எல்லாமே. அது அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரல். அந்த ஃப்ளார்ஸை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம கிளாஸ் போகணுமே தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு நான் சொன்னது ஹியூமன் லிப்ஸ் சொன்னேன். ஆக்சுவலாக இந்த பெட்டல்ஸ் தான் ஹியூமன் லிப்ஸ் வந்து எப்படி வந்து டெப்த்து கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் இது. ஓப்பன் லிப்ஸ் உங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். நான் வரைகிறது ஆக்சுவலாக ஓப்பன் லிப்ஸ் மாதிரி இருக்கும் இந்த பெட்டல்ஸ். மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் மேக்கப் போடுவாங்க. ஆக்சுவலாக அந்த டார்க்னஸ்ஸு, லைட்டிங்கு, அப்புறம் லிப் கிளாஸு இதெல்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். அப்போ அவங்க ஒரு மேக்கப் பண்ணுறாங்கன்னா அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் தானே. அவங்க அந்த அது பண்ணும்போது அந்த லைட்டிங் ஏரியாவும் அவங்க வந்து லிப் கிளாஸில் வந்து கொடுப்பாங்க. அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் இரேசர் இல்லாட்டினா ஸ்டம்ப் இதை வச்சு நம்ம கொடுப்பாங்க. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணாமையே நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லிப் கிளாஸ் வந்து நம்ம அவங்க கொடுக்குற லிப் கிளாஸை வந்து நம்ம வந்து ஸ்டம்ப்பு யூஸ் பண்ணலை, எலக்ட்ரிக் இரேசர் யூஸ் பண்ணலை, அப்புறம் நீட்டட் இரேசர்
இம்பார்ட்டன்ட் வந்து நீட்டட் இரேசர் யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் இரேசரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இரேசர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம இது பண்ணுறோம். ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நடராஜர் இரேசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது, அதாவது நான் நான் 20 இயர்ஸ் பேக் நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம்தான் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேசிக் ட்ராயிங்கில் வரையும் போதெல்லாம் கொஞ்சம் நான் அதை எப்படி கற்றுக்கிறதுக்கு இருக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட வந்து இரேசர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இரேசர் யூஸ் பண்ணாமல் தான் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஒரு விநாயகர் வரைஞ்சிருப்பேன். ஆக்சுவலாக அந்த எந்த இடத்துலையுமே நான் இரேசர்ஸ் யூஸ் பண்ணலை. ஆக்சுவலாக அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் அப்படியே ஒரு சின்ன லைனாக போடணும், தெரியவும் கூடாது. அந்த பெட்டலில் அப்படியே ஒரு வரியாக கோடாக வரும். நீங்கள் அந்த ப்ளீச் ஃப்ளார் அண்டு பிங்க்கு ப்ளீச் கலர்லேயும் இருக்கும், பிங்க் கலர் லைட் பேபி பிங்க் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த ஃப்ளார்ஸில் பாருங்கள் அவ்வளோ கிளியராக தெரியும். அந்த ரோஸோட அந்த லைன் அவ்வளோ கிளியராக தெரியும். அப்படியே பாயிண்டட் தெரியவே கூடாது. லைட்டிங் டோன் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் கற்றுக்கிட்டோம். லைட்டிங் டோன், மிடில் டோன் அண்டு டார்க் டோன், கேட்சிங் லைன் அதே மாதிரி கொடுக்கணும். லைட்டிங் அதில் எப்படி நம்ம லைட்டிங் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். ஒரு இடத்துல தெரிஞ்சால் போதும், இன்னொரு இடத்துல தெரியக்கூடாது. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு A4 சீட்டில் வரையணும். A4 சீட்டுக்கு தேவையில்லை. ஆனால் இதோட இந்த டேபிளுக்கு வரையும் போது நம்ம கண்டிப்பாக தேவை நீட்டட் இரேசர், கண்டிப்பாக தேவை. லைட்டிங் பென் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக லைட்டிங் பென் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஹைலைட்டர். ஏன்னா பேப்பர் வெயிட்டு நமக்கு பத்தாது. இது ஒரு A4 சீட்டா, ஓகே. A3 சீட், ஓகே. அதுக்கு ஓகே. நம்ம ஹைலைட் வந்து இந்த பிக்சர்ஸ்க்கு வந்து நம்ம ஒயிட்டிங்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம். இரேசர் யூஸ் பண்ணாமல், எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளாக உண்மை. இது வந்து நம்ம மேலும் பெரிய பெரிய போர்டில் வரையும் போதெல்லாம் இந்த ஹைலைட் வந்து நமக்கு பத்தாது. ஒரு சார்ட்டில் நம்ம வரைகிறோன்னா, சார்ட்டில் வரையும்போது ஓகே. சார்ட்டில் வந்து நீங்கள் வரையும் போது அந்த பேப்பர் ஒயிட்டு ஓகே. ஆனால் வந்து கலர் சீட்டில் வரைகிறீங்க, பிளாக் ஷீட்டில் வரைகிறீங்க. பிளாக் ஷீட்லாம் மாடர்ன் ஆர்ட்டில் வரைஞ்சா ரொம்ப பார்க்குறதுக்கு வெரி லுக்காக இருக்கும். அப்போ அந்த அந்த லுக்கு வரையும் போது உங்களுக்கு ஹைலைட் கொடுக்குறது பென் கொடுக்கும். கண்டிப்பாக பென் கொடுக்கும், இரேசர் கொடுக்கும். நீட்டட் இரேசர் வர அதை விட ஒன்று பாயிண்டட் பென் இரேசர் இருக்குது. அதை யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை வர கிளாஸஸில் நானே டீச் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் அந்த இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஹியூமன் லிப்ஸ் வந்து அந்த பெட்டல்ஸில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம். ஹியூமன் லிப்ஸோட அந்த லைன்ஸ்லாம் அவ்வளோ கிளியராக வந்திருக்கு. இன்னும் வந்து நம்ம இன்னும் பாயிண்டட் கொடுக்கும்போது, தேர்ட் ஸ்டெப் கொடுக்கும்போது இன்னும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இது. ஒவ்வொரு பெட்டல்ஸ் வந்து நமக்கு கிளியராக தெரியுதுன்னா அதுக்கு ரீசன் வந்து நமக்கு டார்க் டோன் மட்டும்தான். டார்க் டோனால் மட்டும்தான் நமக்கு ஹைலைட்டை கொண்டு வரவே முடியும்.